5 விஷயம் சொல்றேன் சார். நீங்க வந்து பிராக்டிஸ் டூல் எல்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நாங்க எங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்றது வி ப்ராக்டிஸ் சம்திங் கால்ட் அஸ் நோ ஃபோன் டே அப்படின்ட்டு. ஸோ சண்டே அன்னைக்கு எங்க வீட்டில் யாருமே வந்து மொபைல் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். சண்டே அன்னைக்கு எல்லாரும் நம்ம உட்காந்து ஒரு வேளை சாப்பிடுவோம், எங்கேயாவது வெளியே போவோம். மொபைல் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு முறை நல்லபடியாகும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு 1 hour குவாலிட்டி டைம் வித் யுவர் ஃபேமிலி, வித் யுவர் சில்ட்ரன். நீங்கள் உட்காந்து ஃபியூச்சரை பற்றி, அபண்டன்ஸ் பற்றி, ஸ்கில்ஸ் பற்றி, ஏஐ பற்றி, நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி மொபைல் ஃபோன் இல்லாமல் ஒரு மணி நேரம் குவாலிட்டியாக பேசுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. 3வது, இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு புஸ்தகத்தை எடுத்துட்டு அந்த புஸ்தகத்தில் புக் ரீடிங், இப்போ என் பையனோ என் பொண்ணோ நானோ என் மனைவியோ அந்த புஸ்தகத்தில் ஒரு 10 பேஜை எடுத்து படித்து இதிலிருந்து ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து ஒரு பழக்கம் வச்சுருக்கோம். 4வது, வாரத்தில் ஒரு நாளாவது சேர்ந்து போய் வெளியே உட்காந்து சாப்பிட்றது. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய், இது வரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கே போய் உட்காந்து நம்ம புது ஆட்களை பார்க்கறது, புது எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிக்கிறது. 5வது, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்ராவல். நீங்கள் போகாத ஒரு இடத்துக்கு ஃபேமிலியோட, இப்போ லேட்டஸ்ட்டாக நான் என் பையன் கூட பார்த்தீங்கன்னா துபாய் போயிட்டு வந்தேன். நானும் என் பையனை மட்டும் தான் அந்த ட்ரிப்பில் போயிருந்தோம். அவனை பற்றின ஒரு புரிதல் எனக்கு இந்த ட்ரிப்பில் தான் நிறையவே தெரிஞ்சுது. அவனோட ஆசைகள் என்ன, அவன் என்னவா ஆகணும்னு நினைக்கிறான். அப்போ அதெல்லாம் தெரியாமல் ஒரு பேரண்ட்டாக இவன் இப்படி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விஷயத்துலையும் சரியே வராது. அப்போ நீங்கள் இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா your family is going to be fantastic. ஒன்று மட்டும் நீங்கள் என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க, your family is everything and everything is family.